சப்ளையர் டீட்டெயிலும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சப்ளையரு என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஃபுல் டீட்டெயிலோட வித்து அமௌண்ட் அண்ட் வந்து அந்த டேட் வைஸ் ஃபில்ட்ரேஷனோட. அண்ட் இப்போது எக்ஸ்பென்ஸ் ஸ்க்ரீன். இப்போது எக்ஸ்பென்ஸில் ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்போர்ட்னு ஒரு கேட்டகரி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம், இல்லைனா கேட்டகரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேட்டகரி வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எக்ஸ்பென்ஸில் வந்து இப்போ நியூவாக ஒரு கம்பெனியில் வந்து எக்ஸ்பென்ஸ் டோட்டல் எக்ஸ்பென்ஸையும் இதில் வந்து கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் வந்து இதில் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண கேட்டகரி எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அமௌண்ட் இப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டுன்ற கேட்டகரிக்கு நம்ம இப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ அமௌண்ட் போட்டுக்கலாம். அண்ட் அதோட பேமெண்ட் மெத்தட் கேஷா, பேங்க்கா, செக்கா, யூபிஐயா இல்லை டெபிட் கார்டா அப்படின்றதையும் என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பெய்டா, அன்பெய்டா, பார்ஷியலான்ற ஸ்டேட்டஸும் இதிலே பார்த்துக்கலாம். அண்ட் வந்து டேட் வைஸ் ஃபில்ட்ரேஷனோட அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இப்போ யூபிஐன்னு செலக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு நோட்ஸ் எதாவது பண்ணால் நோட்ஸ் போட்டுட்டு சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இவ்வளோ தான் வந்து கஸ்டமர் லெஜர். அண்ட் வந்து சப்ளையர் லெஜரில் வந்து சப்ளையருக்கு நம்ம பண்ண பேமெண்ட், எத்தனை பேர் சப்ளையர் இருக்காங்க, எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம், அது ஆக்டிவாக எத்தனை பேர் இருக்காங்கன்றதும் சப்ளையரில் வந்து பார்த்துக்கலாம். அண்டு சர்வீஸ் ரிப்போர்ட்டில் நம்ம பண்ணி கொடுத்த சர்வீஸ் டைப்பு அண்ட் வந்து ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். அந்த அமௌண்ட் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் எத்தனை சர்வீஸ் பண்ணி எத்தனை பேர் இருக்காங்க, அண்ட் வந்து எத்தனை வச்சுருக்காங்க, பெண்டிங் எத்தனை, அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். அண்டு இந்த சேலரி ரிப்போர்ட்டில் வந்து எம்ப்ளாய்க்கு வந்து பண்ணியிருக்க சேலரி எல்லாமே வந்துடும். எத்தனை பேர் எம்ப்ளாயி இருக்காங்க, அண்ட் வந்து எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் வந்து எந்தெந்த மந்த்து பண்ணியிருக்கோம், அண்ட் வந்து அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, நெட்பே என்ன அப்படின்றதையும் இதே வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இதுலேயும் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான் வந்து ரிப்போர்ட் அண்டு பேக்கப்பு. இப்போ டேட்டா பேக்கப்பில் வந்து நம்ம ஓவரால் டேட்டா ஓவரால் அப்ளிகேஷனோட டேட்டா வந்து இதில் வந்து பேக்கப் ஆகிடும். ஸோ எக்ஸ்போர்ட் டு எக்ஸல் கொடுத்தா பேக்கப் ஆகிடுச்சு. ஸோ வந்து எக்ஸலில் ஷோவும் ஆகுது. ஸோ கஸ்டமர் டீட்டெயில் அண்ட் வந்து சப்ளையர் டீட்டெயில், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ், பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பென்ஸ் அண்ட் பேமெண்ட் அண்ட் வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், சர்வீஸ் டாஸ்க் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் எத்தனை இருக்குது, அண்ட் அட்டண்டன்ஸ் எத்தனை பேருக்கு மார்க் பண்ணியிருக்கோம், அண்ட் வந்து சேலரிஸ் அண்ட் வந்து ஓவரால் சம்மரியும் வந்து இதில் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து செட்டிங்ஸ் மாடியூல். ஸோ செட்டிங்ஸ் ஸ்க்ரீனில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இதில் வந்து கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சேவ் பண்ணி இன்வாய்ஸில் வந்து ஷோ பண்ண வச்சுக்கலாம். அண்ட் வந்து கம்பெனி லோகோ வேணும்னா பிஎன்ஜி ஃபார்மேட் அண்ட் ஜிபி ஃபார்மேட்டில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் வந்து ஒரு லோகோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லோகோ வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஆல்ரெடி நான் ஷாப் நேம் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். உங்கள் ஷாப் நேமோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் அண்ட் வந்து மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அண்ட் வந்து ஜிஎஸ்டி அண்ட் இன்வாய்ஸில் வந்து உங்கள் லோகோ தெரியணும்னா இந்த டேக் பட்டன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க, வேணும்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இன்வாய்ஸில் வந்து இன்வாய்ஸ் ப்ரிஃபிக்ஸில் வந்து நீங்கள் வந்து மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். உங்களோட இன்வாய்ஸ் வந்து எந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ உங்கள் கம்பெனியோட நேம் வந்து இப்போ ஆர்மேட்ரிக்ஸ்னால் ஆர்மேட்ரிக்ஸ் ஓஆர்எம் அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று போட்டுக்கிறேன்னா அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன இன்வாய்ஸ் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. அண்ட் வந்து நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகணுமோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பிரிண்ட் டேப்பில் வந்து பிரிண்ட் பேப்பர் சைஸ் வந்து 4 சைஸ் வந்து கொடுத்துருக்கோம், 5 சைஸுக்கு வந்து கொடுத்துருக்கோம்.
A4, A5, தெர்மல் 2, தெர்மல் 3, தெர்மல் 4. உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பேப்பர் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இன்வாய்ஸில் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகணும்னா இந்த டேகல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க, வேணான்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. அண்ட் பேங்க் நேம், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அண்டு அக்கௌண்ட் நம்பர், IFSC கோட், அண்டு UPI ஐடி, பிரான்ச் அட்ரஸும் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் நம்ம ஆட் பண்ண எக்ஸ்பென்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டுன்ற எக்ஸ்பென்ஸ் வந்து ஆராய்ச்சி. ஸோ அதில் வந்து நம்ம எந்த மோடில் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் ஃபில்ட்ரேஷன் மூலிமா பார்த்துக்கலாம். அந்த டேட் வைஸும் பார்த்துக்கலாம், அது கேட்டகரி வைஸும் பார்த்துக்கலாம். அண்ட் வந்து ரிப்போர்ட்ஸில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ரிப்போர்ட்ஸை. அண்ட் வந்து மந்த்லி இயர்லியாகவும் ஃபில்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் ட்ரெண்டில் வந்து கிராஃப் மூலிமா வந்து ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், பிடிஎஃபாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து எக்ஸலாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பேமெண்ட் ஸ்க்ரீன் பார்க்கலாம். பேமெண்ட் ஸ்க்ரீனில் வி ஹேவ் 2 tabs, கஸ்டமர் பேமெண்ட்ஸ் அண்ட் சப்ளையர் பேமெண்ட். கஸ்டமர் பேமெண்ட்டில் வந்து கஸ்டமர் என்னென்ன பேமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும். அண்டு சப்ளையர் பேமெண்ட்டில் சப்ளையருக்கு நம்ம என்னென்ன பேமெண்ட் பே பண்ணியிருக்கோமோ அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும், பார்த்துக்கலாம். அண்ட் ப்ராஃபிட் லாஸ் கேல்குலேஷன், இதில் வந்து டோட்டல் சேல்ஸ், டோட்டல் பர்ச்சேஸ், டோட்டல் எக்ஸ்பென்ஸ், கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் வந்து நெட் ப்ராஃபிட், ப்ராஃபிட் மார்ஜின் எல்லாமே ஷோ ஆகும். அண்ட் இது வந்து மந்த் வைஸ் அண்டு இயர் வைஸ் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். அண்டு டேட் ரேஞ்சும் செட் பண்ணி ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம ப்ராஃபிட் ட்ரெண்ட் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கா இல்லை பாசிட்டிவில் இருக்கா நெகட்டிவில் இருக்கா எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம் வித் டிஃப்ரெண்ட் கிராஃப் விஷுவலைசேஷன். அண்ட் ப்ராஃபிட் பிரேக் டவுன் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் வந்து மந்த்லி கம்பேரிசனும் பண்ணி பார்த்துக்கலாம் வித் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் இப்போ வந்து ரிப்போர்ட் ஸ்க்ரீன் பார்க்கலாம். ரிப்போர்ட் ஸ்க்ரீனில் சேல்ஸ் ரிப்போர்ட், பர்ச்சேஸ் ரிப்போர்ட், ஸ்டாக் ரிப்போர்ட், GST ரிப்போர்ட், கஸ்டமர் லெஜர், சப்ளையர் லெஜர் அண்ட் சர்வீஸ் ரிப்போர்ட், சேலரி ரிப்போர்ட் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து சேல்ஸ் ரிப்போர்ட்டில் டுடே சேல்ஸ் என்ன பேஸ்ட் ஆன் டேட் நம்ம வந்து சேல்ஸோட டேட்டாவை வந்து பார்த்துக்கலாம். அண்ட் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம், அண்ட் டேட் வைஸ் ஃபில்ட்ரேஷனும் பண்ணிக்கலாம், அண்டு வீக் வைஸ், டே வைஸ், மந்த் வைஸும் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த கார்ட்ஸில் வந்து என்ன டேட்குள்ளே ரேஞ்ச் செட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த டேட்குள்ளே சேல்ஸ் அமௌண்ட் அண்ட் வந்து GST ஆவரேஜ் இந்த ஆவரேஜில் வந்து இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். அண்ட் சேம் பர்ச்சேஸ் ரிப்போர்ட்லேயும் பார்த்துக்கலாம். அந்த ஸ்டாக் ரிப்போர்ட்டில் நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்டாக் இருக்குது, இப்போ ஸ்டாக் லெவல் எப்படி இருக்குது, அதோட வேல்யூ என்ன, அது ப்ரைஸ் என்ன எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் எக்ஸ்போர்ட்டும் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் GSTயில் வந்து GST வேல்யூ ஏதாவது என்டர் பண்ணியிருந்தா ஏதாவது ப்ராடக்ட்டுக்கு GST வேல்யூவும் அவுட்புட், இன்புட் அண்ட் நெட் வேல்யூ அண்ட் வந்து ரேட்டும் வந்துடும். அண்ட் கஸ்டமர் லெஜரில் வந்து கஸ்டமர் பே பண்ண பேமெண்ட் இப்போ வந்து செட்டிங்ஸில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். செட்டிங்ஸ் சேவ் ஆகிடுச்சு. அதே போல் வந்து உங்கள் இன்வாய்ஸ்லேயும் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகி ஷோ ஆகும். அண்ட் வந்து அட்மின் அவ்வளோதான். நம்ம வந்து அடுத்த யூஸ் பண்ணுவோம். வந்து சேல்ஸ் ஸ்டாஃப், சர்வீஸ் இன்ஜினியர், டெலிகாலர், அக்கௌண்டன்ட். இப்போ சேல்ஸ் ஸ்டாஃப் லாகின் பண்ணோம்னா நம்ம அட்மினில் வந்து எம்ப்ளாயியில் வந்து இவங்க 4 பேருக்கு நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தா தான் நம்மளால் வந்து லாகின் பண்ண முடியும். இப்போ வந்து அட்மின்லேயே போயிட்டு அவங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடுவோம். உங்களோட அட்மின் ஐடி என்னவோ அது போட்டிங்கன்னா லாகின். நம்ம வந்து சேல்ஸ் ஸ்டாஃப் வந்து லாகின் பண்ணலாம். சேல்ஸ் ஸ்டாஃபில் வந்து ஆல்ரெடி அட்மினில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து போட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சேல்ஸ் ஸ்டாஃப் வந்து லாகின் ஆகிடுச்சு. ஸோ சேல்ஸ் ஸ்டாஃபில் ஃபஸ்ட்டு டேஷ்போர்டு வந்து ஷோ ஆகுது. டேஷ்போர்டில் வந்து டுடே சேல்ஸ், வீக்லி சேல்ஸ், மந்த்லி சேல்ஸ் அண்ட் டார்கெட் அச்சீவ்டு ஷோ ஆகுது. அண்டு சேல்ஸ் ஓவர்வியூவில்
டோட்டல் கஸ்டமர் எத்தனை பேர் இருக்காங்க, ப்ராடக்ட்ஸ் எத்தனை இருக்குது, ஸ்பேர் பார்ட்ஸ் எத்தனை இருக்குது, பெண்டிங் ஆர்டர் எத்தனை இருக்குது, கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா, எத்தனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அண்ட் நியூ கஸ்டமர் எத்தனை பேர் வந்திருக்காங்க, அண்டு ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எதுலலாம் ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் ஷோ பண்ணும். அண்ட் சேல்ஸ் ஸ்டாஃப் வந்து சேல்ஸில் வந்து மொத்தம் வந்து டேஷ்போர்ட், சேல்ஸ், கஸ்டமர், ப்ராடக்ட்ஸ், ஸ்பேர்னு ஃபைவ் மாடியூல்ஸ் வந்து 5 ஸ்க்ரீன்ஸ் வந்து ஷோ ஆகும் இருக்கும். அண்டு அட்மின் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்த ஐடி பாஸ்வேர்டு வச்சு சேல்ஸ் ஸ்டாஃப் வந்து லாகின் பண்ணிக்கலாம். அண்டு சேல்ஸ் ஸ்டாஃப் வந்து மெயினாக வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்களுக்கான ஸ்க்ரீன் தான் இந்த சேல்ஸ் டேஷ்போர்ட் அண்டு சேல்ஸ் யூசர்ஸ் மாடியூல். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் நம்மகிட்ட இருந்தாங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவங்க ஃபுல் நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், ஜிஎஸ்டி அண்ட் இமெயில் அட்ரஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் கஸ்டமர் டைப் அதெல்லாம் போட்டு கஸ்டமர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மகிட்ட ஆல்ரெடி வந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ சேம் அட்மினில் என்ன மெத்தட் வந்து ஆட் பண்ணமோ அதே தான் வந்து சேல்ஸ் ஸ்டாஃப்க்கும் வந்து பண்ண போகிறோம். ஸோ சேல்ஸ் ஸ்டாஃப்லேயும் வந்து சர்ச் பண்ணி ஃபில்ட்ரேஷன் பண்ணி டேட்டாவை எடுத்துக்கலாம். அண்ட் வந்து டைப்ஸு ப்ராடக்ட் பேஸ்டா இல்லை சர்வீஸ் பேஸ்டா இல்லை ஸ்பேர் பேஸ்டான்னு வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் வியூ ஆப்ஷனும் இருக்குது, எடிட்டு, டெலிட் எல்லாமே இருக்கும். அண்ட் வந்து ப்ராடக்ட்ஸ் சேம் அட்மினில் என்ன பார்த்தோமோ அதே தான் ப்ராடக்ட்டுக்கும் வந்து சேல்ஸ் ஸ்டாஃபுக்கும் வந்து ஷோ ஆகும். ஸோ வந்து இதுலேயும் வந்து சேம் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ப்ராடக்ட் நேம், HSN கோட், யூனிட்ஸ், கேட்டகரி, பிராண்ட், கலர், சைஸ், ஸ்டாக் குவான்டிட்டி, எம்ஆர்பி ப்ரைஸ் அண்ட் பர்ச்சேஸ் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் அண்ட் அந்த ப்ராடக்டோட ஜிஎஸ்டி அது வந்து ஆட் பண்ணால் இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நம்ம சும்மா எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு 3 ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 ப்ராடக்டோட லிஸ்ட்டு வித் குவான்டிட்டி எல்லாமே வித் டெலிட் ஆப்ஷன், எடிட் ஆப்ஷன் அண்ட் கேட்டகரி வைஸ் ஃபில்ட்ரேஷனு அண்டு ஸ்பேர் பார்ட்ஸ். இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் ஸ்க்ரீனில் வந்து சேம் அட்மினில் என்ன பண்ணமோ அதே தான் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுலையும் சேல்ஸ் ஸ்டாஃப் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஸ்பேர் பார்ட்ஸில் வந்து பார்ட் நேமு, பார்ட் நம்பரு, ஸ்பேர் நேமு, HSN கோட், கேட்டகரி, பிராண்ட், யூனிட், லொக்கேஷன், கம்பேரபிலிட்டி மாடல்ஸ் அண்ட் ஸ்டாக் குவான்டிட்டி, மினிமம் ஸ்டாக் லெவல் அண்ட் வாரண்டி, ஜிஎஸ்டி அண்ட் எம்ஆர்பி ப்ரைஸ், பர்ச்சேஸ் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் போட்டு நம்ம வந்து எப்பயும் போல் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அட்மினில் எப்படி ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவும் இல்லை, ஸோ அதனால் எதுவும் ஷோ ஆகலை. ஸோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி என்டர் பண்ணால் ஸ்பேர் பார்ட்ஸ் லிஸ்ட்டு ஷோ ஆகும். ஸோ வந்து அங்கே போய்ட்டு நம்ம சேல்ஸில் போய்ட்டு ஈஸியாக வந்து சேல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ கஸ்டமர் வந்து இங்கே போய்ட்டு ஆட் பண்ண வேணாம், இல்லை வந்து நம்ம நியூ கஸ்டமர் வந்து இப்போ உடனே கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க, ஸோ டக்குன்னு ஆட் பண்ணிவிட்டு பில் போடணும் அப்படின்னா இங்கேயே ஆட் பட்டன் இருக்குது, இங்கேயே போய்ட்டு ஜஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் கஸ்டமரை. ஃபுல் நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், அவங்களுக்கான அட்ரஸ் அண்ட் வந்து பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ், அவங்க என்ன பேஸ்டு கஸ்டமர், ப்ராடக்ட் பேஸ்டா, சர்வீஸ் பேஸ்டா, ஸ்பேர் பேஸ்டான்றதும் போட்டுக்கலாம். அண்ட் வந்து அவங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர்ஸ் இருந்தால் ஜிஎஸ்டி நம்பர் என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் என்டர் பண்ணிக்கலாம். அவங்க ஜஸ்ட்டு இப்போது என்டர் பண்ணிவிட்டு வெற்றிவேல்ன்றதுக்கு ஜஸ்ட்டு நம்மகிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ அது ஒரு ப்ராடக்ட் வந்து குவான்டிட்டி எத்தனை 1 2 அப்படின்றதையும் ஒன்று போட்டு ஜஸ்ட்டு வந்து ஒன்று போட்டு பில்லு போயிட்டு இதில் வந்து அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறோன்னா அதுக்கான வாரண்டி ப்ரைஸ், சர்வீஸ் பீரியட் வந்து இத்தனை மந்த் பேஸ்டா, இயர் பேஸ்டா, டேஸ் பேஸ்டான்றதையும் கொடுத்துருவோம். இப்போ சர்வீஸ் பீரியடு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்றதும் கொடுத்துருவோம். அண்ட் வந்து ஜிஎஸ்டி வந்து இன்க்ளூசிவா எக்ஸ்க்ளூசிவா அண்ட் வந்து ஜிஎஸ்டி வந்து இல்லையா அப்படின்றதையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். அதே போல் வந்து கொட்டேஷன் வித் ஜிஎஸ்டி, வித்தவுட் ஜிஎஸ்டியும் கொட்டேஷன் போட்டுக்கலாம். அண்டு ஜிஎஸ்டி இல்லாமையும் ப்ராடக்டை செல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணுறோன்னா ஆட் பண்ண ப்ராடக்ட் வித்தவுட் ஜிஎஸ்டி, நான் ஜிஎஸ்டியில் ஷோ ஆகுது. அந்த ரவுண்ட் ஆஃப் வேல்யூவும் வந்துருச்சு. ஸோ நான் ஜிஎஸ்டி போடாமல் போகிறேன். ஸோ இப்போ வந்து சேல்ஸ் பண்ணுவோம் ப்ராடக்ட். இப்போ வந்து சேல் பண்ணியாச்சு, இன்வாய்ஸும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அண்ட் ஓகே கொடுத்தா சிஸ்டமில் வந்து பிரிண்ட் ஆகி வந்துடும்.
சேல்ஸ்னு போட்டால் சேல்ஸ் வந்துச்சு. ஸோ இன்வாய்ஸும் பிரிண்ட் ஆயிடுச்சு. பையர் டீட்டெயில்ஸ் அண்டர் ஆல் டீட்டெயில்ஸ் வந்து இன்வாய்ஸில் வந்து ஷோ ஆகுது. அண்ட் வந்து திரும்ப பிரிண்ட் பண்ணணும், அந்த இன்வாய்ஸ் வந்து நான் திரும்ப பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா திரும்ப பிரிண்ட் போட்டுக்கலாம். அண்டு வியூ பண்ணியும் டீட்டெயிலாக வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம். இவ்வளோதான் சேல்ஸ் மாடியூலில். சேல்ஸ் யூசர்ஸ் ட்ரெஸ்ஸு என்ன பண்ணுவாங்க, டேஷ்போர்டில் எல்லாமே அவங்க சேல்ஸ் போட்டது எல்லாமே வந்து ஷோ ஆகும். அண்ட் வந்து கஸ்டமர் வந்து ஆட் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க, அண்ட் வந்து செல் பண்ணுவாங்க. செல் பண்ணிவிட்டு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருமா, நோட்டிஃபிகேஷன் வந்துடும், மெசேஜ் வந்துடும். அண்ட் இப்போ சர்வீஸ் இன்ஜினியர் வந்து லாகின் பண்ணுறோம். சர்வீஸ் இன்ஜினியரில் நம்ம அட்மினில் க்ரியேட் பண்ண ஐடி பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சர்வீஸ் இன்ஜினியர் வந்து லாகின் ஆகிடுச்சு. சர்வீஸ் இன்ஜினியரில் என்னென்ன ஆக்சஸ்னால் மை டாஸ்க், இப்போ வந்து அங்கே அசைன் பண்ணுற டாஸ்க் வந்து இங்கே வந்து ஷோ ஆகிடும். சர்வீஸ் இன்ஜினியருக்கு வந்து யார் நம்ம அசைன் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். அதே போல் வந்து அவங்களுக்கு அசைன் பண்ண கஸ்டமர் டீட்டெயில்ஸ், அவங்களோட இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் அவங்ககிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்றதும் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ ஸ்பேர் லோன் அவங்களுக்கு ஏதாவது இப்போ இது ப்ராப்பர்ட்டிஸ் தேவை, ஏதாவது ப்ராடக்ட் இல்லை ஸ்பேர் ஏதாவது தேவைன்னா அவங்க கேட்டு வாங்கிக்கலாம். அண்ட் வந்து சர்வீஸ் ஹிஸ்ட்ரி, அவங்களோட ஹிஸ்ட்ரி. இங்கே வந்து நம்ம வந்து சர்வீஸ் வந்து சர்வீஸ் அசைன் பண்ணுறது இங்கே வந்து ஷோ ஆகும். நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து சர்வீஸ் டாஸ்க் அசைன் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் கஸ்டமரும் இப்போ நம்ம எந்த கஸ்டமர் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கோமோ, இங்கே உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்கோமோ அந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகும் பேஸ்ட் ஆன் த சர்வீஸ் இன்ஜினியர். அண்ட் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் அவங்க ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா, இவங்க இப்போதைக்கு எதுவும் வச்சில்ல, ஸோ வச்சுருந்தாங்கன்னா இங்கே வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். அண்ட் ஸ்பேர் லோன்ஸ் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும் அப்படின்னா, இப்போ வேறு ஏதாவது அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்க கேட்டு வாங்கிக்கலாம். அண்ட் வந்து அது குவான்டிட்டி லெவலு, இப்போ சர்வீஸ் பர்பஸா இல்லை இன்சென்ட் பர்பஸா காமிக்கல. ஸோ அவங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வந்து வேணுமோ ஸ்பேர் பார்ட்ஸு அது வந்து இங்கே ஷோ ஆகும். இப்போ வந்து நம்ம சேல்ஸ்லேயும் அண்ட் வந்து கஸ்டமர்லேயும் வந்து அட்மின்லேயும் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இவங்களுக்கு என்ன தேவையோ அது நம்ம கம்பெனிக்கிட்ட இருந்துச்சுன்னா இங்கே ஷோ ஆகும், இல்லைன்னா வராது. நம்மகிட்ட இருந்துச்சுன்னா வரும். இப்போ நம்மகிட்ட இல்லை, ஸோ அதனால் அந்த பேஸ்ட் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வரல, நம்ம ஆட் பண்ணால் வந்துடும். அண்ட் வந்து இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும், சர்வீஸ் இன்ஜினியருக்கான நோட்டிஃபிகேஷன். அண்ட் வந்து இங்கே ப்ரொஃபைலையும் பார்த்துக்கலாம், வந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இப்போ வந்து டெலிகாலர் பார்ப்போம். டெலிகாலரில் சேம் டெலிகாலரில் வந்து இப்போ அட்மினில் என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணமோ அதை க்ரியேட் பண்ணமோ அந்த ஐடி பாஸ்வேர்ட் போட்டு டெலிகாலர் இப்போ க்ரியேட் பண்ணிக்கலாம். டெலிகாலருக்கான ஐடி பாஸ்வேர்ட் என்ன க்ரியேட் பண்ணமோ அது போட்டுக்கலாம். டெலிகாலர் டேஷ்போர்டு, இது டெலிகாலர் டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ டெலிகாலர் டேஷ்போர்டில் டேஷ்போர்டு, மேக் கால்ஸு, லீட்ஸு, ஃபாலோஅப்ஸு, சர்வீசஸ் அண்ட் வந்து ரிப்போர்ட்ஸ் இருக்கும். இப்போ வந்து டெலிகாலரில் வந்து வெல்கம் பேக் அப்படின்னு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. வெல்கம் பேக் தமிழ் அப்படின்றது ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் வந்து அவங்களோட டெய்லி டார்கெட்டு அதெல்லாம் வந்து அட்மின் வந்து அசைன் பண்ணுவார். அண்ட் வந்து அவங்க எத்தனை கால் மேட் பண்ணிருக்காங்க, அண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அண்ட் வந்து நியூ லீட்ஸ் எத்தனை எடுத்துருக்காங்க, சர்வீஸ் எத்தனை அசைன் பண்ணிருக்காங்க அப்படின்றது ஃபுல்லாகவே ஃபாலோஅப்ஸு, டுடே கால் ஷெடியூல், எத்தனை கால் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே வந்து மேக் கால்ஸில் வந்து ஷெடியூல் பண்ண கால்ஸ் வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். ஷெடியூல் பண்ணியிருந்தாங்கன்னா ஷோ ஆகும். ஸோ இப்போதைக்கு எந்த கால்ஸும் வந்து இன்றைக்கி ஷெடியூல் பண்ணல, ஸோ எதுவும் இல்லை. அண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா கம்ப்ளீட்டானு வரும், இல்லை ஆல் எல்லாமே இருந்ததுன்னா எல்லாமே ஷோ ஆகும். அண்ட் வந்து லீட்ஸில் வந்து அவங்க வந்து லீட்ஸ் எடுக்கிறது எல்லாமே இங்கே ஆட் பண்ணிக்கலாம். லீட்ஸ், கஸ்டமர் லீட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இன்ட்ரெஸ்ட்னு போட்டுக்கலாம். வந்து அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தோம். அதை ஆட் பண்ணிட்டு வந்து இப்போ வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் எப்படி பண்ணுறதுன்னா,
நியூவாக இருந்ததுன்னா நியூவே, கான்டாக்டடா, இல்லை வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா, இல்லை வந்து நாட் இன்ட்ரெஸ்டடா, இல்லை கன்வெர்ட் டு சர்வீசஸ்னா கன்வெர்ட் டு சர்வீசஸ் கொடுத்தா இன்ஜினியருக்கு வந்து அசைன் ஆகிடும். இன்ஜினியருக்கு அசைன் ஆனதுக்கப்புறம் யார் இன்ஜினியரோ அவங்களுக்கு வந்து போட்டு விடலாம். ஸோ கன்வெர்ட் டு ஒரு இன்ஜினியர் தான் இருக்காங்க, ஸோ டேரெக்டாக வந்து அசைன் ஆகிடும். அவங்களோட ப்ராடக்ட் நீட் ஸோ அவங்களுக்கு அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா சர்வீஸ் டாஸ்க் வந்து அவங்களுக்கு போய் அசைன் ஆகிடும். சர்வீஸ் டாஸ்க் வந்து அசைன் ஆகிடுச்சு. அண்ட் வந்து அவங்க ஃபாலோஅப்ஸ் இருந்தால் ஃபாலோஅப்ஸ் வந்து ஷோ ஆகும். ஃபாலோஅப்ஸ் இல்லைனா ஃபாலோஅப்ஸ் வந்து இன்றைக்கான டேட்டில் எதுவும் இல்லைனா இன்றைக்கி ஷோ ஆகாது. அண்ட் வந்து சர்வீசஸ் வந்து அட்மினில் என்னென்ன சர்வீஸ் டாஸ்க் அசைன் பண்ணமோ அதே மாதிரி வந்து சர்வீசஸில் வந்து சர்வீஸ் இன்ஜினியருக்கு நம்ம வந்து டாஸ்க் அசைன் பண்ணுவோம். ஸோ கஸ்டமர் வந்து கால் பண்ணி அவங்க வாரண்ட்டி கிளைம் பண்ணாங்களோ, இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சனோ, இல்லை இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பண்ணோம்னா அவங்க வந்து டெலிகாலர் கால் பண்ணுவாங்க. ஸோ டெலிகாலர் என்ன பண்ணுவாங்கன்னா சர்வீஸ் இன்ஜினியருக்கு எந்த கஸ்டமர் கேட்டாங்களோ அந்த கஸ்டமரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இன்ஜினியர் வேணுமோ அந்த இன்ஜினியருக்கு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சர்வீஸ் டைப் என்ன சர்வீஸ் டைப்போ அந்த சர்வீஸ் டைப்பை செலக்ட் என்னைக்கு டேட்டில் வேணும், அந்த வந்து அவங்க டிஸ்கிரிப்ஷன் என்ன அண்ட் வந்து அதுக்கான சார்ஜ் நம்ம சர்வீஸை க்ரியேட் பண்ணுது. சர்வீஸ் போயிட்டு வெற்றின்ற இன்ஜினியருக்கு வந்து அசைன் ஆகிடுச்சு. அண்ட் வந்து ரிப்போர்ட்டில் வந்து நம்ம என்னென்ன வீக்லி, மந்த்லி அண்ட் இயர்லி, டெய்லி என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற ரிப்போர்ட்டும் இங்கே ஷோ ஆகும். அண்ட் வந்து நம்ம PDF ஆகவும் எக்ஸல் ஆகவும் CSV ஃபைலாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஓவராலாக டெலிகாலரில் இதுதான் பண்ணுவோம், லாக் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து அக்கௌண்டண்ட்டில் லாகின் பண்ணுறோம். அக்கௌண்டண்ட்லேயும் அதே போல் அட்மினில் என்ன எம்ப்ளாயில் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு க்ரியேட் பண்ணுமோ அதை போட்டுக்கலாம். என்ட்ரு பண்ணுவோம். இதுதான் அக்கௌண்டண்ட்டோட. இது வந்து அக்கௌண்டண்ட்டில் நம்மளோட ஓவரால் வந்து டோட்டல் இன்கம்மு, பர்ச்சேஸ் என்ன பண்ணியிருக்கோம், சேல்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், நெட் ப்ராஃபிட் என்ன லெவலில் இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் என்ன, அண்ட் வந்து ப்ராஃபிட் பிரேக் டவுனு, அண்ட் வந்து ரீசெண்டாக ட்ரான்சாக்ஷன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் இருக்கும். அண்ட் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து சேல்ஸில் என்னென்ன இன்வாய்ஸ் போயிட்டுருக்கோம், எவ்வளோக்கு போட்டிருக்கோம் அப்படின்ற டீட்டெயிலும் வந்துடும். அண்ட் வந்து பர்ச்சேஸில் என்னென்ன பண்ணியிருக்கோம் வித் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனோட வந்துடும். அண்ட் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் என்னென்ன வந்து இப்போ வாங்கியிருக்கோம், நியூவாக ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் வந்துடும். அண்ட் வந்து என்னென்ன பேமெண்ட் கஸ்டமர் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ அமௌண்ட்டு, என்னைக்கு டேட்டு, மெத்தட் என்ன பேமெண்ட் மோடில் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து நம்மளோட எக்ஸ்பென்ஸ் பேஸ்ட் ஆன் டேட் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் என்னென்ன மோடில் அப்படின்றதும் வந்துடும். அண்ட் வந்து எம்ப்ளாய்க்கு வந்து சேலரி கொடுத்ததும் வந்துடும். அண்ட் அது ப்ராஃபிட் லாஸும் கேல்குலேட் பண்ணிக்கலாம், அண்ட் பார்த்துக்கலாம். அண்ட் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் வந்து இப்போ என்ன ஜிஎஸ்டி ரிப்போர்ட் சம்மரியில் வந்து எவ்வளோ நெட் ஜிஎஸ்டி பேபிளாக இருக்குது அப்படின்றதும் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் பார்த்துக்கலாம். அண்ட் வந்து ஜிஎஸ்டி பிரேக் டவுன்லையும் ஐஜிஎஸ்டி எவ்வளோ, சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். அண்ட் சப்ளையருக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணும்போது பண்ணுற அமௌண்ட்டு சப்ளையர்கிட்ட போய்ட்டு தான் அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனி ஓனர்ஸ் போகும். ஸோ சப்ளையருக்கு பண்ண அமௌண்ட்டு, ஸோ ஆல் அமௌண்ட்டையும் இதிலே வந்து அக்கௌண்டண்ட்லேயே வந்து பார்த்துக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், அண்ட் கேல்குலேட்டும் பண்ணிக்கலாம், அண்ட் அனலைஸ் பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து வாட்டர் பியூரிஃபையர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஓவராலாக இதுதான் கான்செப்ட். தேங்க்யூ.